நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எது விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ஒரு பக்கத்தில் எல்லா கட்சிகளுமே 2026க்கான சட்டமன்ற தேர்தல் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு பரபரப்பாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பரபரப்புக்கு மத்தியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, தொடர்ந்து 11 தேர்தல்கள் அப்படிங்கிறத வந்துட்டு தோல்வி முகம் மட்டும் கண்டிருக்கக்கூடிய அதிமுக இருக்கு இல்லையா, அதாவது ஜெயலலிதாவுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த தலைமை பொறுப்பு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நடந்துச்சு. கட்சி ரெண்டாக உடஞ்சி மறுபடியும் கட்சியை பார்த்தோம் அப்படின்னா ஒன்று சேர்த்தாங்க. ஒரு காலகட்டத்தில் யாரை வந்துட்டு இவங்க தான் எங்கள் தலைவர், இவங்க தான் எங்கள் சின்னம்மான்னு சொன்னாங்களோ அவங்கள வெளியேற்றிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ் உள்ள கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஓபிஎஸ்ஸே வெளியேற்றினாங்க. நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லி இன்னை வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வழக்குகள் வந்துட்டு நீதிமன்றங்களில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து 11 தோல்விகள் அப்படின்றதையும் அதிமுக சந்திச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேருந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் அதிமுகவினுடைய மோசமான சாதனை அப்படின்னா இந்த 11 தேர்தல்களில் தோத்தது தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஊரக உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்கள், அது மட்டும் இல்லாமல் 2021 எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்ற எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா வந்த இடைத்தேர்தல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றில் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமைக்கு அப்புறமா வந்துட்டு அதிமுக சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு வெற்றி அப்படின்றது அடையலை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் பார்த்தோம் அப்படின்னா 2026 பாஜக கூட வந்துட்டு அதிமுக கூட்டணி வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி வேற பேசிக்கிட்டு இருக்காரு. இப்படி பலகட்ட குழப்பங்கள் அதிமுகக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள், இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா இன்னைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாத்துக்குமே மூத்தவர் அப்படின்னா அது செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, அவர் தான் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இபிஎஸ்க்கு அகைன்ஸ்டாக போர்க்கொடி தூக்கி இருக்கிறது அப்படின்றது கட்சிக்குள்ள உச்சகட்ட பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்ன ஆச்சு செங்கோட்டையனுக்கு, அதிமுகக்குள்ள என்ன நடக்குது, அதை தாண்டி எடப்பாடிக்கு போடக்கூடிய மாஸ்டர் ஸ்கெட்ச் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, அவர் சொன்ன விஷயம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முதலமைச்சர் பங்கெடுத்துக்கக்கூடிய விழா, முதலமைச்சருக்கான பாராட்டு விழாவில் நீங்கள் ஏன் வந்துட்டு கலந்துக்கல அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, எங்களை அடையாளப்படுத்தினவங்க எங்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருடைய ஃபோட்டோவுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதில் இடம் பெறல, அதனால தான் நான் வந்துட்டு அங்கே போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் பதில் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. பட் அரசியல் விமர்சகர்களாக இருந்தாலும் சரி, இல்லை அரசியல் களம் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, ஸோ அவருடைய பதில் அப்படின்றத வந்துட்டு இது சார்ந்தது கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்க முதலமைச்சராக இருந்த பல நிகழ்ச்சிகளில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆருடைய புகைப்படங்கள் கூட இல்லாமல் பேனர்ஸ் அப்படின்றது அடிக்கப்பட்டிருக்கு. அப்போல்லாம் வந்துட்டு அமைதியாக அந்த செங்கோட்டையன் இப்போ திருப்புன்னு வந்துட்டு போர்க்கொடி தூக்குறாரு அப்படின்னா இதுக்கு இது மட்டும் காரணம் கிடையாது, இதுக்கு பின்னாடி இன்னும் பல காரணங்களும் இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படி என்ன காரணங்கள் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, முதல் காரணமாகவே வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தன்னை ஒரு தலைவராக நிரூபிக்கலை அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் உட்பட பல தலைவர்களுக்கு வந்துட்டு ஒரு நெருடலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ரொம்ப சிறந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அந்த 11 எலெக்ஷனில் தொடர்ந்து தோற்றது இல்லையா, ஒரு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேகா அப்படின்னு சொல்லி ஒரு புதிய கட்சி இருக்குது, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அடுத்த இடத்துல எல்லாரும் தாவேக்கான்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 70-80 வருஷ பாரம்பரியம் இருக்கக்கூடிய அதிமுக இருக்கு இல்லையா, அதிமுகவை எதிர்கட்சியாக கூட யாரும் மதிக்கிறது கிடையாது. இதுக்கு முக்கியமான காரணம் அந்த 11 எலெக்ஷன்ஸ்ல நம்ம தோத்தது அப்படின்றது வந்துட்டு எல்லா மூத்த நிர்வாகிகளுமே நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் செங்கோட்டையனும் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அந்த 11 தோல்விகள் இருக்கு இல்லையா, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி விலாசி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா கட்சி உடஞ்சு போனதுதான். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குரூப்பாக இருக்காங்க. ஒரு பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அமமுக அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் ஒரு பக்கத்தில் இருக்காரு, சசிகலா ஒரு பக்கத்தில் இருக்காங்க, ஓபிஎஸ் ஒரு பக்கத்தில் இருக்காங்க, நம்ம ஒரு பக்கத்தில் இருக்கோம். ஸோ இப்படி அதிமுகவே 4 பிரிஞ்சு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டுகளே வந்துட்டு கரெக்டாக வரது கிடையாது. அதுதான் இந்த 11 தேர்தல்களில் வந்துட்டு நம்ம தோற்றதுக்கான முக்கியமான காரணம். நடந்ததா இருக்கட்டும், எல்லாத்தையும் மறந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக இருந்து வெளியேறின எல்லாத்தையும் மறுபடியும் அதிமுகவுக்கு கொண்டு வர வைப்போம், அதிமுகவை ஒரே கட்சியாக மாற்றுவோம் அப்படின்றதான் பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, அவர் உட்பட பல முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் இவங்களுடைய ஒற்றை குரலாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. பட் இதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒருவேளை
சசிகலா உள்ள வராங்க அப்படின்னா அவங்களுடைய பொதுச் செயலாளர் பதவியாக இருந்தாலும் சரி, இல்லை அவருடைய அந்த தலைவர் பதவியாக இருந்தாலும் சரி, முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற இடமா இருந்தாலும் சரி, அது மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய பயம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால கட்சியை விட்டு போனவங்களாவே இருக்கட்டும், அவங்களெல்லாம் வந்துட்டு நம்ம மறுபடியும் கூப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சரி, ஓகே, அப்படி அவங்கள கூப்பிட வேணாம் அப்படின்னா அவங்க இல்லாமல் நீங்கள் ஜெயிச்சு காட்டியிருக்கணும், உங்களால் ஜெயிச்சும் காட்ட முடியல. அப்போ வெளியே போனவங்களை மறுபடியும் கூப்பிட்டு நடந்தது எல்லாத்தையுமே மறந்துட்டு அதிமுக அப்படின்றத பழைய மாதிரி ஒரே கட்சியாக மாற்றினாதான் இனி வரக்கூடிய காலங்களில் அதிமுகவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும், கட்சி வந்துட்டு வெற்றியை பார்க்க முடியும். 11 தேர்தல்களில் தோற்ற நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலையாவது அட்லீஸ்ட் ஜெயிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இடம் அப்படின்றத தக்க வச்சுக்கணும் அப்படின்றதான் ஏ செங்கோட்டையன் உட்பட பலருடைய வாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி முழுக்க மறுக்கிறாரு. ஸோ 3வது காரணம், ரொம்ப முக்கியமான காரணம், இதனுடைய கண்டினியூட்டி தான் எதேச்ச மனிதாரம் அப்படின்றது இருக்கு இல்லையா, எதேச்ச மனப்பான்மை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரியான பாணி அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி ஃபாலோ பண்ணுறாரு. பட் எடப்பாடி இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி கட்சிக்கு ஒரு நல்ல பேரும் வெற்றியும் வாங்கி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அவங்க பின்னாடி எல்லாரும் நின்றுருப்பாங்க. எதேச்ச மனப்பான்மையோட செயல்பட்டு நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு தோல்விக்கான தலைவராக, ஒரு தோல்விக்கான தலைவருடைய முகமாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறது இவங்க எல்லாத்துக்கும் நெருடல்களை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரே அதிமுக அப்படின்றது இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தான் தொடர்ந்து முட்டுக்கட்டையாக இருக்காரு அப்படின்றதான் பல மூத்த முன்னாள் அமைச்சர்களும் வந்துட்டு அவர் மேலே அதிருப்தியில் இருக்கிறதுக்கு காரணம். அந்த அதிருப்தியினுடைய முதல் படியாக தான் பார்த்தோம்னா செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, அவர் வெடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா கட்சியினுடைய பல முக்கியமான பதவிகளில் வந்துட்டு செங்கோட்டையன் சொன்ன ஆட்களை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி போடல. அது மட்டும் இல்லாமல் பல முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது செங்கோட்டையன் கிட்ட வந்துட்டு கலந்தும் ஆலோசிக்கல. தன்னிச்சையாக வந்துட்டு அவர் பண்ணுறது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கட்சிக்குள்ளே அவருடைய அதிகாரம் இருக்கு இல்லையா, அதிகாரத்தையாக இருந்தாலும் சரி, இல்லை அவருடைய செல்வாக்கையாக இருந்தாலும் சரி குறைக்கிற மாதிரி ஒரு செயல்பாடாக இருக்குது அப்படின்றத செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா பல வருஷங்களாகவே வந்துட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பல வருஷ ஆதங்கம் தான் இப்படி வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகக்குள்ளே இப்போ உச்சக்கட்ட பரபரப்பு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. இன்னொரு சாரர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஒரு ஸ்கெட்ச் தான். எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு இந்த வருஷம் எண்டு வரைக்கும் தான் டைமு. அதுவும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜூலை டு ஆகஸ்ட் அது வரைக்கும் தான் டைமு. ஒன்று அதிமுக வந்து அவர் ஒன்று சேர்க்கணும், அப்படி இல்லை அப்படின்னாலும் அதிமுக ஒன்று சேர்க்கறதுக்கு டெல்லி மேலிடம் எல்லா பிளானும் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படி டெல்லி மேலிடம் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு அதிமுக ஒருங்கிணைச்சு ஒட்டுமொத்தமாக ஒரே அதிமுகவை உருவாக்கி டிடிவியாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒன்றா அதிமுக அப்படின்ற கொடைக்கு கீழே கொண்டு வந்து கூட்டணி வைக்கணும் அப்படின்றது தான் பாஜகவினுடைய ஆசையாக இருக்குது. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை முட்டுக்கட்டையாக இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அவரையே கட்சியை விட்டு ஓரம் கட்டிட்டு ஒதுக்கி வச்சுட்டு செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, அவரை பொதுச் செயலாளராக போட்டு கட்சியை வந்துட்டு மேம்படுத்துறதுக்கான வழிகளை டெல்லி தலைமை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுக்கான முதல் படியாக தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையனுடைய இந்த அதிருப்தி அப்படின்றதும் வெளிப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எது எப்படி இருந்தாலும் நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் அப்படின்றது இல்லையா, அது எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப பெரிய தலைவலியாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி ஒரு பக்கம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அதிக பெரும்பான்மையோட 11 எலெக்ஷனில் ஜெயிச்ச திமுகவை எப்படி வீழ்த்த போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைவலி. இன்னொரு பக்கத்தில் புதிய கட்சியாக இருந்தாலும் மக்கள்கிட்ட அதிகப்படியான பாராட்டுகளையும் அதிகப்படியான எப்படி சொல்ற எக்ஸ்பெக்டேஷனையும் உருவாக்கி இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம். 3வதா சொந்த கட்சிக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது எப்படி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிறோம் 2026 அப்படின்றது அவருக்கு ரொம்ப பெரிய சவாலாக மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த இஷ்யூவை எப்படி பார்க்குறீங்க? இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா அது என்ன முடிவு எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தட பை பை.